அன்பான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இறுதி வாரமான புனித வாரத்திலே இறைவனின் பாடுகளை ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கின்ற இந்நாட்களிலே நம் பாவங்களுக்காய் மனம் வருந்துவோம். இக்காலம் திருப்பு முனையை போன்றது. வாகனங்களை ஓட்டும் போது திருப்பு முனைகளில் நம் வேகத்தை குறைத்து கைப்பிடியை அந்த வளைவுக்கு ஏற்றாற் போல பக்குவமாக திருப்ப வேண்டும். இல்லையேல் வண்டி சாலையின் மறுபுறம் கடந்துவிடும். இத்தகையான மனம் திரும்புதலை தான் இறைவன் இந்நாட்களில் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். மனம் திருந்தியவர்களாக, செய்த பாவங்களுக்கு வருந்தியவர்களாக தம்மை நோக்கி வர இறைவன் நம்மை அழைக்கின்றார். கடவுள் நம்மை அபரிமிதமாக அன்பு செய்கின்றார். தனக்கு சொந்தமானதை, பிடித்தமானதை அன்பளிப்பாக நமக்கு தருகின்றார். இத்தகைய ஈடு இணையற்ற அன்பை தான் கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்துகின்றார். நாம் வாழ்வு பெற அவர் துன்பப்பட்டார். நாம் மீட்பு பெற அவர் இரத்தம் சிந்தினார். எப்பொழுதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கி போகும் நிலை வந்தால் உறுதியாக நம்புங்கள். உடைந்த விதைதான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். உடைந்த நிலம்தான் உளும் வயலாக மாறும். உடைந்த மேகம்தான் மழையாக பொழியும். ஆம், எல்லாவற்றையும் விட நமக்காக உடைந்து தன் உயிரையே கொடுத்த இயேசுவின் ஈடு இணையற்ற அன்பை நாமும் பெற்றுக்கொள்ள இணைந்து ஜெபிப்போம் இந்த கல்வாரி பலியில். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புனித வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நேரத்திலே இறை கரம் நம்மை பராமரிக்க வேண்டியும், இந்த புனித வாரத்திலே இறை பாடுகளை நமதாக்கி கொண்டு நம் ஆண்டவர், நமது மீட்பர், நம் தலைவர் நமக்கு விட்டு சென்ற படிப்பினைகளை நம் வாழ்விலே நமதாக்கி கொண்டு உயிர்க்கு இருக்கும் இயேசுவோடு இணைந்து நம்முடைய பாவங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நாமும் உயிர்த்தெழுகின்ற மக்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நாளிலே இந்த தூய பலியிலே நாம் அனைவரும் கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டாரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து ஆற்றி உமடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய எங்களுக்கு வரும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. கடவுள் தம் மக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நலிந்தவர்களை மீட்பதற்காக எசேயா இறைவாக்கினர் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நல்ல வார்த்தைகளால் வழிநடத்தக்கூடிய ஆற்றலை இறைவன் எசேயா இறைவாக்கினருக்கு வழங்கினார். எனவே அவர் இறைவனை விட்டு விலகி செல்லாது இறைவனின் பார்வையில் குற்றமற்றவராய் வாழ்ந்ததால் இறைவன் அவருக்கு துணை நிற்கின்றார் என்று கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 50, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான
இச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார், எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார், எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார், எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார், எனக்கு பதில் மொழி தாரும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே, போற்று பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 26 இறை சொற்றொடர்கள் 14 தொடங்கி 25 முடிய உள்ளவைகள். அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியேத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார்.
இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் 3 நாட்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் காணுவதற்கு நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தியை சற்று அசைபோட இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எந்த செய்தியையும் நாம் கேட்கின்ற பொழுது அந்த செய்தி எனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை யோசிக்க மறக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையிலும் பலவிதமான அர்த்தங்கள் புதைந்து கிடக்கும். இன்றைய நற்செய்தி வாசத்தை நாம் கேட்ட பொழுது நாம் அனைவருக்கும் உள்ளுக்குள் இன்னொன்று நம் மனதிற்குள் எழுந்து கொண்டிருக்க வேண்டும். நற்செய்தி ஆரம்பிக்கின்ற பொழுதே யூதாசு தலைமை குருக்களை சந்தித்து, நான் அவரை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்பார். இந்த வார்த்தைகளை வேற எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? வேற எங்கேயாவது விவிலியத்தில் வேற எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த காசு விஷயம் வேற எங்கேயாவது விவிலியத்தில் இருக்கா? நிறைய இடத்துல இருக்கு. யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். யோசேப்பன் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் 12 பேர் ஒருத்தர் குழந்தையா பிறந்திருப்பாங்க. அதில் கடைசி மகனாக இருப்பார். அந்த யோசேப்பு எல்லாரையும் விட சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவங்க அப்பா அவர் மீது இன்னும் அதிகமான பாசம் பரிவு கொண்டிருப்பார். அண்ணங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். என்ன அப்பா எப்போ பார்த்தாலும் இவனுக்கே எல்லா செல்லத்தையும் கொடுக்குறாரு, நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவரை கொஞ்சம் காசுக்கு விற்றுருவாங்க, குழியில் தள்ளி விடலான்னு போவாங்க. ஆனால் மனசை மாற்றிப்பாங்க. அதில் ஒரு அண்ணன் சொல்லுவான், வேண்டாம் அப்பா நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னும் போது, ஆனால் அவன் தம்பியை காப்பாற்றணும் நோக்கத்தோடு தான் சொல்லுவான். அப்போ தம்பி செத்து போகிறத விட எங்கேயாவது போய் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வெள்ளி காசுக்காக விற்றுருவாங்க. இதே இன்னொரு இடத்துலையும் நகழும். நீதி தலைவர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் தெலீலா அப்படின்ற அவங்களுடைய நிகழ்வில் பார்த்தோம்னா, அந்த சிம்சோன் ஆண்டவருடைய வல்லமை அதிகம் பெற்றவராக இருப்பார். அவரை யாராலும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய கைவன்மை அவரோடு கூட இருந்தது. அப்போ அந்த சிம்சோனை வீழ்த்துவதற்காக பல பேர் பல விதத்திலே முயற்சி செய்வார்கள். முடியவே முடியாது. அப்போ சிம்சோனுக்கு மனைவி இருக்கு. இருந்தாலும் தெலீலா என்ற பெண்ணோடு அவர் காதல் கொண்டதால் அந்த பெண் அவரை சாய்ப்பதற்காக அவர் பெற்றுக்கொண்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 1100 வெள்ளி காசுகள். அந்த காசு தான் நிறைய இடத்துல வேலை பார்க்குது. காசு. அந்த இன்னைக்கு யூதாஸ் இஸ்காரியத்தை எத்தனை வெள்ளி காசு வாங்கினாரு? 30 வெள்ளி காசு. எல்லா இடத்துலையும் இதுதான். சரி, இந்த நிகழ்வோடு சேர்த்து நம்ம அப்படியே பழைய ஏற்பாட்டை போனோம்னா இன்னொரு முக்கியமான செய்தியே இந்த வாசகம் நமக்கு சொல்லும். என்ன சொல்லும்னா, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் அப்படின்னு கேட்ட அதே போலவே தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் இந்த பேய்க்கும் ஏவாளுக்கும் ஒரு உரையாடல் இருந்திருக்கும். அந்த பேய் கேட்கும் போதே கேள்வி எப்படி கேட்கும் தெரியுமா? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அப்படிதான் ஒரு கேள்வியை கேட்கும். அந்த பேய் ஏவாள்கிட்ட என்ன நம்ம கேட்டிருக்கோம்? இந்த தோட்டத்தில் இருக்கின்ற பழங்களில் எல்லாவற்றையும் உண்ணுவதற்கு
உங்களுக்கு கடவுள் அனுமதி அளித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்கும். அப்போ ஏவாள் என்ன சொல்லுவா? ஆமான்னு சொல்வாளா இல்லைன்னு சொல்வாளா? இல்லை, எல்லாவற்றையும் உண்ணலாம், ஒன்றை மட்டும் உண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. பேய் எவ்வளோ தெளிவாக கேள்வி வைக்குது பாருங்க. அப்போ ஏன் அந்த ஒன்றை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா அது விளக்கப்பட்ட கனி. அப்படிலாம் கிடையாது, கடவுள் உங்களை ஏமாத்துறாரு. அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் அறிவுள்ளவங்களாக மாறிடுவீங்க. இதே கேள்விதான், இதே எண்ணம் தான் இங்கே யூதாஸ் இஸ்காரியத்திற்கும் வந்தது. இதே எண்ணம் தான் அங்கேயும் இருந்தது. ஏவாள் நல்லவளா கெட்டவளா? ஆண்டவர் படைச்சிருக்காரு, நல்லவளா கெட்டவளா? ஆண்டவருடைய படைப்பு கெட்டு போகுமா? நல்ல பெண். ஆண்டவர் படைத்தவை அனைத்தையும் நல்லதென கண்டார். ஆண்டவர் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். அப்ப யோவாள் மிக நல்லவளாகத்தான் இருந்தாள். அவள் மனதிலே பூந்து அவளை கெட்டவளாக மாற்றியது எது? பிசாசு. யூதாஸ் இஸ்காரியத்து நல்லவனா கெட்டவனா? ரொம்ப நல்லவன். அவனுடைய எண்ணங்கள் வேறு, அவனுடைய இலக்கு வேறு. நாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி கொள்ள வேண்டும். வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்துவே சரியான ஆள் அப்படின்று அவரோட நடந்துகிட்டு இருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுடுவாரு, ரோமியர்களுக்கு எதிராக இவர் இருக்கிறாரு, மீட்டுடுவாரு, அந்த எண்ணத்தோடு அவரோடு வழி நடந்தவன். அவன் எண்ணத்தை சாத்தான் வேற மாதிரி பயன்படுத்திக்கிறான். நம்ம எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்போம், நம்ம எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு கேவலமான செயலை செஞ்சிருவோம். செஞ்சுட்டு தான் யோசிச்சு பார்ப்போம், இது ஏன்டா செஞ்சோம் இது. அப்போ நாம் செஞ்சிருக்க மாட்டோம், அதை நான் செஞ்சிருக்கவே மாட்டோம். நம்முள் இருக்கிறது யாரு? தூய ஆவியானவர் குடிகொள்கின்ற ஆலயம் நாம். நமக்குள்ள கடவுள் இருக்கிறாரு. அப்ப இந்த கடவுள் நமக்குள்ள இருக்கும்போது இந்த கடவுளை தாண்டி நமக்குள்ள சாத்தான் நுழையுதுன்னா அது என்னவா இருக்கும்? நம்முடைய பலவீனங்கள். சாத்தான் நம்முடைய பலவீனங்களை நன்கு அறிந்திருப்பான். ஏவாளுடைய பல பலவீனத்தை சாத்தான் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவள் பசியா இருந்தாள். யூதாசனுடைய பலவீனத்தை சாத்தான் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற இயக்கத்தோடு இருந்தான். சாத்தான் எல்லாவற்றையும் நல்ல முறையை பயன்படுத்திப்பான். இப்ப அங்க என்ன நடந்துச்சு? சாத்தான் ஏவாளுக்குள்ள போனா, அந்த கனியை தின்னாங்க, கடவுளுடைய வார்த்தையை மீறினாங்க, கடவுள் கொடுத்த சிங்கார வனத்தை இழந்தார்கள், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், வெளியே துரத்தப்பட்டார்கள். ஆனால் ஏவாள் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவர் கூப்பிட்டு கேட்பார், ஏன் உங்களை காணோம், எங்க இருக்கீங்க, ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் எங்கள் ஆடையின்றி இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு வெக்கமாக இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. நீங்கள் ஆடை இல்லாமல் இருக்கீங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்துலேருந்து சாப்பிட்டீங்களா? கடவுள் உடனே கேட்குற வார்த்தை, சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டோம். ஆதாம் பதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவர் தப்பிக்கணும்ல, நீர் என்னோடு இருக்குமாறு கொடுத்த அந்த பெண் தான் அந்த கனியை கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டாரு. அடுத்தது அந்த பொண்ணை பார்த்து கடவுள் சொல்கிறார், ஏன் இப்படி பண்ண? அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பாம்பு என்னை ஏமாற்றிடுச்சு, நானும் ஒன்று விட்டேன் அப்படின்றார். இப்போ கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இங்கே யூதாஸ் இஸ்காரியத்தும் தன்னை அவன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னை உணர்ந்துட்டான் டக்குன்னு. இவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேய் போயிடுச்சு. மனசு குத்துது அவங்களுக்கு. ஏன்னா கடவுளுக்கு எதிராக தப்பு செஞ்சிட்டோமே. யூதாஸ் இஸ்காரியத்துக்கு மனசு குத்துது, ஐயோ அப்பற்ற ஒரு ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டோமே, ஒரு நல்லவரை காட்டி கொடுத்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான்? இனிமேல் நம்ம வாழ்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்க மாட்டேங்கிறான். ஆனா ஆதாமும் ஏவாளும் அந்த நிலைக்கு போக முடியாது. ஏன்? கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு இணையானவர்கள். கடவுள் அவர்கள் மீறி அவங்க இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கடவுளுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ தொடக்க நூல் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையை படிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் ஃபீல் பண்ணுவார். என்ன ஃபீல் பண்ணுவார்னா, இந்த மக்களினங்களை ஏன் படைத்தோம், இந்த மக்களினங்களை நாம் ஏன் படைத்தோம் என்று கடவுள் வருத்தமுற்றதாக விவிலியத்திலே போட்டிருக்கும். தொடக்க நூல் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில். அப்பதான் கடவுளுடைய பார்வைக்கு நோவா தெரிவார். இந்த மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அந்த மக்களை அழிச்சிட்டார். அந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவின் கையிலே அந்த மக்கள் இனங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்படுகிறது. நோவா குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அனைத்து விதமான மிருகங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் என எல்லாத்தையும் 2 ஜோடி கூப்பிட்டுக்கோ, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணிட்டார். இந்த செய்தி தான் இங்க இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைய நற்செய்தி வாசகத்துல
ஏவாள் தவறு செய்தால் உலகத்தை கடவுள் அழித்தார். யோவாள் தவறு செய்தால் உலகத்தை கடவுள் அழித்து விட்டார். நோவா மூலமாக மீண்டுமாக அந்த உலகு மீண்டும் மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. இப்ப மறுபடியும் கடவுள் நாம அனைவரும் சேர்ந்து செய்யற தப்புக்காக இந்த உலகத்தை அழிச்சார்னா என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்படும், மறுபடியும் ஒரு மழை பொழிவு வரும், மறுபடியும் ஒரு இயற்கை சீற்றங்கள் வரும். ஆனா கடவுள் இந்த முறை மனிதர்கள் மீது கொண்ட பேரன்பினால், மனிதர்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையினால், ஏன்னா விடுதலை பயண புத்தகத்துல கடவுள் உடன்படிக்கை ஏற்படுத்துவார். இனி நானே உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்களே என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். நோவாகட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இனி தண்ணீரினால் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா கடவுள் நிறைய இடத்துல சொல்றது இதுதான், நான் மனிதன் அல்ல வார்த்தையை மாற்றி பேசுவதற்கு, நான் கடவுள், என் வார்த்தை ஒருபோதும் மாறாது. இப்ப கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உலகம் மீண்டுமாக பாவத்திற்குள் முழுகிவிட்டது. பாவத்திற்குள் நாம் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்ப உலகத்தை ஒரு கடவுள் மறுபடியும் அழிப்பாரா? அதனாலதான் கடவுள் தனது ஒரே மகனை அனுப்புகிறார். எப்படி அந்த உலகத்தை தண்ணீரினால் அழிப்பதற்கு முன்பதாக நோவா அவருடைய கண்ணில் பட்டாரோ, அதுபோல தந்தை கடவுளுக்கு இந்த உலகை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது, வேண்டாம், இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக எனது ஒரே மகனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது சொந்த மகனை இந்த பூ உலகிற்கு இயேசு கடவுள் அனுப்பி வைத்தார். கடவுள் நமக்காக பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் ஏட்டோடு சென்று விடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, படித்து விட்டு கடந்து போவதல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மீட்பு வரலாறு. படித்து விட்டு பழகி பார்க்க வேண்டும். உண்டு விட்டு நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல வாய் வருகிறது அல்லவா, அதுபோல படித்து விட்டு அதை பழகி பார்க்க வேண்டும். அப்படி பழகி பார்க்கின்ற பொழுதுதான் மீட்பினுடைய அர்த்தமும் ஆழமும் நமக்கு விளங்கும். சிறு முள்குத்தினாலே கத்தி கூப்பாடு போடுகின்ற நாம், எத்தனை அடி ஆணைகள் கரங்களிலே இறங்கியது, எத்தனை அடி முள்ளுகள், தலை முழுக்க எத்தனை முள்ளுகள், கசையடிகள் எத்தனை, தாங்கிய சிலுவையினுடைய பாரங்கள் எவ்வளவு, அத்தனையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். இத்தனை துன்பங்களும் துயரங்களும் யாருக்காக? நமக்காக. மீண்டும் ஒரு முறை இந்த உலகம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தந்தை தனது ஒரே மகனை உலகிற்கு கொடுத்தார். நாம் என்ன கொடுக்க போகிறோம்? நம்மிடமிருந்து கடவுள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா, அது மாத்திரம்தான், அது ஒரு வார்த்தையை மட்டும்தான். இதைதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆக நம்மை முழுவதுமாக புடமிட்டு பார்க்கின்ற கடவுளிடம் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். கடவுள் முன் திறந்த மனதோடு வாருங்கள், கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றும் சாத்தானிடம் விழிப்பாக இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். விழிப்பாக இருப்போம். வர இருக்கின்ற கடவுளுடைய துன்ப துயரங்களில் நாமும் பங்கு பெறுவோம். உயிர்க்க போகிற இயேசுவோடு நம் பாவங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உயிர்ப்பு பெற முயற்சி செய்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறை மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். எம் அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் பங்கில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் மகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர் என்று வாக்களித்த எம் இறைவா, எங்கள் நம்பிக்கை உம்மில் நிலை பெற்று எம் வாழ்வு ஏற்றம் பெறவும், அதனால் நாங்கள் உம் இறையரசின் சாட்சிகளாய் ஒளிர்ந்திடவும், அடுத்திருக்கும் எம் மக்களையும் இறையரசில் இணைத்திட உழைக்கவும்
தேவையான ஞானத்தை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் நற்செயல்கள் புரிவதற்கேற்ற கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கு கூடியுள்ள எங்களுக்கு உணர்த்திய அன்பும் அருளும் மிக்க எம் இறைவா, திரு அவை உள்ள அனைவரும் இத்தவ காலத்திலும் அதன் பின்பும் நாளுக்கு நாள் நற்செயல்கள் புரிவதில் வளர அன்பையும் அருளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரித்தாலும் எங்கள் இறைவா, இன்றைய உலகில் துன்புறும் எமது நாட்டிற்காக உமது இரக்கத்தையும் பாதுகாப்பையும் வேண்டுகிறோம். சிறப்பாக எமது நாட்டிலும் மற்ற நாடுகளிலும் ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டு வரும் எளிய மக்கள் விரைவில் விடுதலை பெற்று புதிய புனர்வாழ்வு பெற்றிட தேவையான மாற்றங்களை அவர்கள் பெற உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்கிட எம் குடும்பங்களை உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இன்று குடும்ப உறவுகளில் நிலவும் பிரச்சனைகள், வேறுபாடுகள், தனி குடும்ப வாழ்வு, பெற்றோர்களால் தனித்து விடப்படுதல் போன்றவைகளிலிருந்து மாற்றம் பெற்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழக்கூடிய நல்ல மனதினை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வழங்கும் தந்தையே இறைவா, இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள் என்று அழைத்தீரே. நாங்கள் கிறிஸ்துவின் தூதராய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இத்தவக்காலத்தை நன்கு பயன்படுத்தி கடவுளோடு ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவிற்கு ஏற்புடையவர்களாய் மாற நல்ல மனநிலையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை எல்லாம் படைத்து காத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பின் ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு திருத்தால் பணிந்து எங்களுடைய வேண்டுதலை உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். பொறுப்பேற்று கொண்டு வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளே உன் திருமுன்னே அன்பென்றும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தே இன்றும் இன்றும் உனக்குகந்த காணிக்கையா என்னை படைத்தே இன்றும் என்றும் உனன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் ஆண்டவரே, எனக்கு துணை நிறைவு என்னுடைய ஆன்மீக உணவாக மாறுகிறது. அள்ளித்தரும் நேரம்
அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான தூய திருப்பலியை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உமது திருமகனுடைய பாடுகளின் மறைநிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை என்றுமே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்காக மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் தாமை ஒன்று சேர்த்திட வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு இணைந்து புகழ்பாட எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராக இருந்தவர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கியவர். நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே தம்மையே நமக்காக கொடுத்த கடவுள் இவரே. இவருடைய அன்பு விருந்திலே இவருடைய அழைப்பை ஏற்று இவரை அருந்துவதற்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மாத்திரம் சொல்லும் தந்தையின் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை அளிப்பதாக. ஆமென். சன
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மர நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.